எதற்கெடுத்தாலும் ஜாதியை நீங்கள் புகுத்துவீர்கள் என்பதற்கு அவரை வேற ஜாதியை நினைச்சிட்டு அவர் ஜாதியை வைத்து அவர் அச்சுறுத்தினார் என்பது அது முற்றிலும் பொய். இங்கே உள்ள சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது. அதனால தான் அவரோட சர்டிஃபிகேட்டை நாங்கள் வாங்கினோம். அவர் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஆக எதையாவது நாங்கள் சொல்லணும் பாரதி. சரி, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இதை வச்சு ஒன்றும் செய்ய முடியல. சரி, அப்போது வீட்டுக்கு போய் மிரட்டும். அவங்க மனைவி சொல்கிறாங்க, நானும் குழந்தையும் தான் தனியாக இருக்கோம், இப்படி அதிகாரிகள் வர்ற மாதிரி வராங்க 2-3 வாட்டி, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறேன். பாதுகாப்பாக மயிலாப்பூரில் இங்கே குடியிருக்கிறதுக்கு உரிமை இல்லையா? மெட்ரோ வாட்டரை கனெக்ட் பண்ண தண்ணி கிடைப்பது, சாக்கடையை கிளியர் பண்ணுவது, கரண்ட் கொடுப்பது எல்லாம் அரசாங்கத்தோட கடமை. ஆக அடிப்படை உரிமையை நான் பறிப்பேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் நான் கேட்குறேன். எந்த தொண்டனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் நிற்போம். நீங்கள் எங்களை அசைச்சு பார்த்து நீங்கள் வெற்றி பெற முடியாது. அதற்கான காலம் மலையேறி விட்டது. அவ்வளோதான் நான் சொல்வேன். நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கிறேன். இதை மாதிரி மறுபடியும் தொடர்ந்து நாங்கள் இன்னும் பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம்னா